நாளைக்கு வீடியோவில் நம்மகிட்ட இருக்கிற காய்கறிகளை வச்சு அவியல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அவியல்னாலே காயெல்லாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்க காய்களை மட்டும் வச்சு செய்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி அவரைக்காய், கேரட்டு, பாவக்காய், பீன்ஸு, குறிப்பாக மாங்காய் போடணும், கொத்தவரங்காய், இது கூட இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய். இதை நான் கருத்து போகாமல் இருக்கணுன்றதுக்காக மோரில் நறுக்கி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கும் சேனக்கிழங்கையும் இந்த மாதிரி நீளமாக வச்சு மோரில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகாய் 1 எட்டு, ஒரு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் இப்போ கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். பெரும்பாலும் இந்த அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லா காய்களையும் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் போடலாம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். குறிப்பாக மாங்காய் சேர்த்தா தான் இந்த அவியலுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் இதுக்கு தயிர் சேர்ப்பாங்க. நம்ம என்கிட்ட மாங்காய் இருந்ததுனால நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். இதில் தயிர் சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுக்குவோம். அப்படியே மூடி வச்சுருங்க. காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ குக்கரில் வைக்கிறதுனா ஒரு விசில் கூட விட வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ இந்த காயை நம்ம குக்கர்லேயும் கூட வைக்கலாம். குக்கரில் வச்சா விசில் விடாமல் காய் வேக வைக்கணும். விசில் விட்டோம்னா ரொம்ப குலைவாக ஆயிரும். இப்போ இந்த காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இந்த காய் எடுத்து பார்ப்போம். காய் ஒரு அரை வேக்காடு தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ காய் எடுத்து பார்ப்போம். காய் இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இந்த விழுதுகளையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்ம மாங்காய் சேர்த்துக்கிறதுனால இந்த அவியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கு வேண்டிய அளவு இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ காயும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இதோட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். இப்போ நிறுத்த போகிற சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வச்சு சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.